அன்பு மாணவ செல்வங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளே, நாங்கள் ஒரு போட்டி பரீட்சைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சி நல்ல வெற்றியை தரும். நிச்சயமாக நீங்க உற்சாகமாக இதில் பங்கு பெற்ற வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் நீங்க சிறிய பிள்ளைகள். அப்ப நீங்க இந்த விடயத்துல ஓரளவு கரிசனையோடு பங்கு பெற்றினால் நாங்க சிறந்த பெறுபேறுகளை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த போட்டி பரீட்சை உங்களோட வயதுக்கு கடினம் போல தோன்றினாலும் என்னால சொல்லக்கூடியது உங்களோட வயதை ஒத்துத்தான் சொல்றேன். கடினம் அல்ல. நீங்கள் கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்தினால் போதுமானது. அப்ப நீங்க என்ன செய்யணும், நான் கற்பிக்கல கொஞ்சம் கவனமாக உன்னிப்பாக கவனியுங்கோ. எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவாகத்தான் சொல்றேன். இல்லடா ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் விளங்குறது குறைவாக இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்லை. ஆனா ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்துல நீங்க இன்னும் கூட விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் அவதானிப்ப கூடுதல செலுத்துவீர்களா இருந்தால், ஒரு விடயத்தை சொன்னால் நல்லா ஊன்றி கேளுங்கோ. கேட்டு பழகுவீர்களா இருந்தால் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இப்ப நான் தாரது ஒன்றும் அப்பாற்பட்ட விடயம் அல்ல. நீங்கள் சில பல பாவம் குழந்தைகளை இம்சிக்க கூடாது என்று எனக்கு கருத்து. ஆனா இது 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையோட சம்பந்தமான விடயம்தான் தருவேன். அதுல கேட்கப்பட்ட கேள்விகளை தான் தருவேன். கொஞ்சம் கடினமான கேள்வி என்றால் அதை மிக இலகுப்படுத்தி தருவேன். அப்ப அதை புரிந்து கொண்டு நீங்க அதுக்கு விட சொல்லுகின்ற ஆற்றலை பெறுகின்ற போது நீங்க தொடர்ச்சியாக உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். இதான் என்னுடைய கருத்து. உங்களை நீங்க மாற்ற வேண்டும், உங்களோட திறமையை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள்ட்ட இருக்கு, முடியும், முடியாதது இல்லை. இப்ப ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு கணக்கில் தான் புரிந்து கொள்வது என்பது வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் எங்களை நினைத்தா மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் நல்ல கருத்தினை கூறிக்கொண்டு நான் இன்றைய வகுப்பிலே உங்களுக்கு பயிற்சியை காண்பித்து விடை காணுகின்ற விளக்கங்கள் சொல்லித்தர்றேன். கவனியுங்கோ. இது 2026-27 பரீட்சைக்கு நீங்க தயாராக போறீர்கள். அப்ப உங்களை இலகு வழியிலே வழி நடத்துவதற்காக என்னுடைய 2ஆம் தர பயிற்சி, 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம், 5ஆம் தரம் வரைக்கும் பயிற்சிகள் தயாரித்து வெளியிட்டிருக்கிறேன். அது மெருகூட்டி இருக்கிறேன். அந்த பயிற்சியின் வினாத்தாள் 1 25வது வினாவிலிருந்து பார்க்க இருக்கிறோம். நாங்க இதுல மொத்தம் 8 பயிற்சிகளும் பார்க்கறதன் மூலம் ஆரம்ப கருத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். சரி, கவனிங்கோ. அண்ணா, தம்பி, அப்பா இவர்களில் மூத்தவர் யார்? அப்ப இங்க கேட்கப்பட்ட விடயம் மூத்தவர் யார் என்பதுதான். மூத்தவர் என்றால் வயதுல கூடியவர் அல்லது முன்பு பிறந்தவர். முன்பு பிறந்தவர் மூத்தவர், பின்பு பிறந்தவர் இளையவர் என்ற கருத்து. ஹலோ, என்ன பிரச்சனை? அதாவது சவுண்ட மியூட் பண்ணி வையுங்கோ பிள்ளைகள். நீங்க சவுண்ட் மியூட் பண்ணால்தான் எனக்கு கற்பிக்கிறது இடையூறாக இருக்கும்.
நான் இப்ப உங்களோட கதைக்கோணுமன்றதுக்காக மியூட் பண்ணாம இருக்கிறேன். நீங்க மியூட் பண்ணி வையுங்கோ, தேவை ஏற்படுற போது மியூட் எடுத்துட்டு கதையுங்கோ. சரி, இப்ப இதுல யார் மூத்தவர் என்றால், முன்பு பிறந்தவர் மூத்தவர், வயது கூடியவர் யார் என்றால் அண்ணா என்னை விட மூத்தவனாக இருக்க முடியும், தம்பி என்னை விட இளையவனாக இருக்க முடியும். ஆனா அண்ணா தம்பி என்னை விட அப்பா தான் மூத்தவர். ஆனா இங்க 3 படம் தான் தந்திருக்கு. இப்ப நான் என்பது இதுல காட்டப்படாவிட்டாலும் கருத்து இருக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இப்ப நான் என்பது இங்க சொல்லி இல்லை. இங்க பாருங்க, அண்ணா என்றால் யாருக்கு அண்ணா? எனக்கு தானே அண்ணா. அப்ப நான் என் தம்பி என்றால் யாருக்கு தம்பி? எனக்கு தானே தம்பி. அப்ப இதுல 4 பேரை பற்றி சொன்னாலும் 3 பேர் தான் இங்க காட்டி இருக்கு. ஆனா இவர்கள யார் மூத்தவர் என்றால் அப்பா என்பதை நாங்க இதுல குறித்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது, இவர்களில் நான் யாரை விட மூத்தவன் என்று கேட்கப்படுது. அப்ப நல்லா கவனிங்கோ, இவர்களை யாரை விட நான் மூத்தவனா இருக்க முடியும்? இப்போ நான் இப்ப உங்களுக்கு சொன்னான், நான் என்பதோட நான் என்பதை என்னென்று குறித்திருக்கிறேன். இங்க 4 பேர் இருக்கிறோம். நான் யாரை விட மூத்தவன் என்றால் தம்பியை விடத்தான் மூத்தவன். அப்ப கேள்விக்கான விடை தம்பி. சரி, 27வது வினாவுக்கு விடவிளக்கம் தாரன், கவனிங்கோ. பறக்கும் ஓடும் வேகம் அது எது? இங்க 3 சித்திரப்படங்கள் இருக்குது. ஒன்று சிற்றூர்தி கார், அடுத்தது ஏரோப்ளேன் விமானம், அடுத்தது புகைவண்டி ட்ரெயின். இந்த 3லையும் இந்த 3 சொற்களுக்கும் பொருந்தக்கூடியது எது என்று பார்த்தால் எங்களுக்கு தெரியும், பறக்கும் என்ற சொல் விமானத்துக்குத்தான் பொருந்தும். விமானம் ஓடு பாதையிலே ஓடி விரைவுபடுத்தி வேகமாகி ஆகாயத்தில் எழுந்து உந்து சக்தியால பிறகு ஆகாயத்துல பறந்து கொண்டிருக்கும். அது வேகமாகத்தான் பறக்க முடியும், சுலோவா பறக்க முடியாது. அப்ப அது ஓடும் என்ற சொல் எங்கே வருகின்றது? அது ஓடு பாதையில ஓடுகின்ற படியால். அப்ப உங்களுக்கு இந்த ஓடும் என்று சொல்லால விமானம் என்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஏனென்றால் இது 2 தானே பாதையிலே ஓடுறது. இது தெருக்கல்லே ஓடும், இது இரும்பு பாதையிலே ஓடும். சரி, இனி அடுத்த வினாவை பார்ப்போம். முயற்கொம்பு. இது முயற்கொம்பு என்றால் முயலுக்கு கொம்பு இல்லை. ஆடு மாடு போன்றதுக்கு கொம்பு இருக்கு, குதிரைக்கு கொம்பு இருக்கா? இல்லையே. அப்ப முயற்கொம்பு குதிரை கொம்பு என்பது இல்லாத பொருள். மானுக்கும் கொம்பு இருக்கு. கொம்புள்ள விலங்குகள் ஒன்று, கொம்பில்லாதவையும் இருக்குது. என்னத்துக்கு கொம்பு இருக்கு என்றால் அவை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எதிரிகள்கிட்ட இருந்து. அப்ப கொம்பில்லாத பிராணிகளுக்கு வேறு ஒரு ஆற்றல் இருக்கும். அவை கால்களால் அடித்து தங்களை எதிரியே இலையத்தில் தப்புவார்கள். அப்ப கொம்புள்ளது கொம்புகளால குத்தி தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். அவைக்கு காலால் அடிக்கிற முறை தெரியாது. அப்ப கடவுள் எல்லாருக்கும் பாதுகாப்பு வழங்கி இருக்கிறார், அதேவே ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார்கள். அப்ப இந்த முயற்கொம்பு என்பது முயலுக்கு இல்லாத பொருள் என்றால் அது இல்லாத பொருள். இல்லாத பொருளை உண்டு பண்ண முடியாது. முயற்கொம்பு தேடி அலைந்தது போல என்றால் நாங்கள் இல்லாத ஒன்றை தேடி அலைகின்றோம். இல்லாத ஒன்றை தேடி அலைந்து அது கிடைக்க போறதில்லை. நாங்க ஏமாறப் போதான் மிச்சமாக முடியும். அப்ப இல்லாத பொருள் என்பதுதான் முயற்கொம்பு குதிரை கொம்பு என்ற சொற்களின் கருத்து. இனி நாங்க 29வது வினாவை பார்வையிடுவோம் பிள்ளைகள். 29வது வினாக்கள்ல 3 சொற்கள் உருவாக மேலிருந்து கீழாக எழுத வேண்டிய சொல் என்னென்று கேட்கப்படுகிறது. இங்கே இடமிருந்து பலமாக 3 சொற்கள் உருவாக இருந்தால் நாங்கள் சொற்களை எல்லாம் இடமிருந்து பலமாகத்தான் எழுதுவோம். அப்ப இடமிருந்து பலமாக 3 சொற்கள் உருவாகுவதற்கு மேலிருந்து கீழாக
எழுத வேண்டிய 3 எழுத்து சொல் எது என்று கேட்கப்படுது. இப்ப நாங்க இதுல தாகம் என்பதை எழுதுவோமாக இருந்தால் இது தாகம் பொருந்துமான்னு பார்த்தா பொருந்தவில்லை. ஏன்? ஆதாம் என்ற சொல் ஒரு சொல் இருந்தாலும் அது கருத்துள்ளது அல்ல. பாகம், பாம்பு என்பது சொற்களாக இருக்கின்றது. இப்ப நாங்க இது மாதம் என்பதை போட்டு பார்ப்போம். மாதம் என்பது மிக பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப பாருங்க, மாதம். மாதம் என்பது ஆமாம் ஒத்துக்கொள்வது. இப்ப ஆதாம் என்பது தாவண்ணா என்பது ஆதாம் என்பது ஒத்துக்கொள்வது அல்ல. ஆனபடியா நாங்க இந்த தரப்பட்ட கருத்தோடு பொருந்தக்கூடிய சொல்லை காண வேண்டும். பாதம் என்பது பாதணி, பாதத்திலே அணிவது. பாம்பு என்பது ஆபத்தான ஒரு பிராணி. அப்ப இதுல மாதம் என்ற சொல்தான் பொருத்தமானது. மாடம் என்பது எல்லாமே பொருத்தமாத்தான் இருக்கு. மாடமும் பொருத்தம்தான். இது பாடம் என்பது இந்த கருத்துக்கு பொருந்தவில்லை. ஆகவே மாதம் தான் 2வது விடையே பொருத்தமானது. இனி அடுத்த வினாவை பாருங்க. 609 609, 808 808, 308. அப்ப எங்களுக்கு விளங்குது அதே இலக்கம் மூவிலக்கம் தான் நீங்க வந்திருக்கு. அதே மூவிலக்கம் தான் நீங்க வந்திருக்கு. அப்ப அதே மூவிலக்கம் என்ற இதுக்கும் 308 வந்திருக்கும் என்று இலக்குப்பட விளங்கிக் கொள்ளலாம். ஆனா இந்த மாறுபாடுகள்ல இந்த இலக்கங்களில எங்களுக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இந்த இலக்கங்கள் தலைகீழாக அமைகின்ற போது இதே இலக்கம்தான் பெறும். இப்ப 609 நாங்க தலைகீழாக திருப்பி பார்ப்போமா இருந்தா இந்த 6 முன்னால நிற்கும், அடுத்த இந்த 6 இப்படியாக பின்னால நிற்கும். இப்ப பாருங்க, நான் இதை கொஞ்சம் 6களை வித்தியாசமா பார்த்தேன். அப்ப இது மாற்றுகின்ற போது, தலைகீழா மாற்றுகின்ற போது அதே எண்ணாகத்தான் பெறும். அதே மாதிரி 808 தலைகீழாகும் போது அதே எண்ணாகத்தான் பெறும். ஆனால் 308 தலைகீழாகும் போது 803 என்று பெறாது. ஏன் பெறாது? இந்த 3 என்பது தலைகீழாகும் போது இப்படி வந்துவிடும். அப்ப இந்த விட பொருந்தாது. நீங்க இந்திய ஒழுங்குல பார்த்தா இடமிருந்து பலமாக இது மாறுது, அது திரும்பி இப்படி பலமிருந்து இடமாக மாறுது. இது இடமிருந்து பலமாக உள்ளது, அது பலமிருந்து இடமாக வருது. அப்ப இது இடமிருந்து பலமாக உள்ளது, பலமிருந்து இடமாக பலமாக இருந்தால் 8 0. இந்த 3 இப்படி வராது, இப்படி வரும். அப்ப அது விட பொருந்தாது. ஏனென்றால் அந்த 3 என்ற இலக்கம் கிடையான சமச்சீரச்சுதான் இருக்கு. மற்றதெல்லாம் கிடையான சமச்சீர் அச்சு இல்லாத எழுத்து. இந்த எழுத்துக்கள்ல இந்த இலக்கங்களை பாருங்க, ஒரு ஒற்றுமை இருக்கு. 6க்கும் 9க்கும். அது 6 இடமிருந்து பலமாகவும் 9 இடமிருந்து பலமிருந்து இடமாகவும் ஒரே அமைப்பிலே இருக்கின்றது. சரி, இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். 31வது வினா. இங்குள்ள இறுதி வினா 31 32 தான் இறுதி வினா கருகிற. சரி, இங்குள்ள செங்கற்களின் எண்ணிக்கை யாது? இப்ப எங்களுக்கு இதுல செங்கல்கள் என்று சொல்லப்படுது. செங்கல் என்றா கனவுரு. இங்க அடியில இருக்கிற செங்கல்களின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரிகிறது. இந்த 2ம் இந்த 1 தான். ஆனா அடுத்து இதை தாங்கிக் கொண்டு கீழே ஒன்று நிற்கத்தான் வேண்டும். அப்ப 8 என்பது தெரியும். முதல் வரிசையில கீழ் வரிசையில 2 நிறை 2 நிரல் 2 4. அடுத்ததுல மேல 2 4. அப்ப மொத்தம் 4 2 8 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி அடுத்த 32வது வினாவை பார்வையிடுவோம். தமிழ் சிங்கள புத்தாண்டு பண்டிகை கொண்டாடுவது எந்த மாதம்? சித்திரை மாதம். அதாவது ஆங்கில மாதம் டிசம்பர் முடிந்து ஜனவரியிலே ஆரம்பிக்கின்றது. சித்திரை புத்தாண்டு என்பது சித்திரை மாதத்தில் தான் ஆரம்பிப்பது. அதுதான் தமிழ் சிங்கள புத்தாண்டு என கருதப்படும். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில புத்தாண்டு என்று சொன்னால் சித்திரை மாதம் என்றே
நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். இது அதாவது 33வது வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கத்தில் ஈடுபட போறோம். இதுல காலை 8:30க்கு கடிகாரத்தில் நிமிடமுள் காட்டுவது இது ஆகும். அப்ப இங்க மணிமுள்ளை காட்டவில்லை, நிமிடமுள்ள காட்டுது. இப்ப எங்களுக்கு இதுல தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னென்றால், நிமிடமுள் அஜை வட்டம் இப்படி திரும்பி இங்க வரைக்கல, இந்த மணிமுள் என்பது 8லே காட்டி கொண்டிருக்காது, அதுவும் அரைவாசி நகர்ந்திருக்கும். அந்த 8க்கும் 9க்கும் உள்ள பிரதேசத்தின் அரைவாசிக்கு நகர்ந்துதான் மணிமுள் வந்திருக்கும். இது உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்க வேண்டும். கடிகாரத்தில் 8, 9, 8:30 என்றால் 8 மணி 30 நிமிடம் என்றால் நீங்க தவறாக 8க்கு மணிக்கம்பியையும் 6க்கு நிமிட கம்பியையும் குறித்து காட்டினால் அது தவறு. இந்த மணிக்கம்பியும் அந்த நிமிட கம்பி இந்த இடத்திலே இருந்து அரை வட்டம் சுத்தி கொண்டு வரைக்க இது 8க்கும் 9க்கும் இடையிலே அரைவாசி நகர்ந்திருக்கும். 8க்கும் 9க்கும் இடையிலே அரைவாசியை நகர்ந்து காட்டும். அப்ப அதன்படி இந்த கடிகாரத்தின் நிமிடமுள் இதுவாக இருந்தால் மணிமுள்ளாக இருப்பது இது தவறு, இது தவறு, இதுதான் சரியானது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். 5 பேர் நிற்கும் வரிசையில் குமார் முன்னாலிருந்து 4ஆவதாக நிற்கின்றான். அப்ப எங்களுக்கு தெரியுது, இது இடமிருந்து பலமாக 1, 2, 3, 4ஆவதாக நிற்கின்றான். இது இடமிருந்து பலம். நாங்க வலது கை வைக்கிற பக்கம் வலது பக்கம், வலது கை வைக்கிற பக்கம் வலது பக்கம், இடது கையை வைக்கிற பக்கம் இடது பக்கம். அப்ப இது இடம், இது பலமாக நாங்க சொற்களை எழுதுறோம். அப்ப இது குமார் என்பது இடமிருந்து பலமாக, குமார் 5 பேர்ல 5 பேர் நிற்கும் வரிசையில் குமார் முன்னால் என்பது இடமிருந்து பலமாக 4ஆவதாக நிற்கின்றான். இவர்களில் குமார் பின்னால் இருந்து எத்தனையாவதாக நிற்கின்றார்? அதாவது பலமிருந்து இடமாக இங்கு சொல்லப்படவில்லை, அதான் கருத்து. அப்ப பலமிருந்து இடமாக இவர் முதலாவதால் 2ஆவதாக நிற்கின்றான். இதுகளை புரிந்து கொள்ளுங்கோ. இனி 35வது வினா. 35வது வினாவில துவிச்சக்கர வண்டி, அதாவது துடுப்புகளை கொண்டு வலித்து செல்லக்கூடிய படகு, விமானம், இதுல தரையில் பயணம் செய்ய உகந்தது என்றால் அது துவிச்சக்கர வண்டி தான். விமானம் தரையில ஓடு பாதையிலே ஓடித்தான் ஏறுமாக இருந்தாலும் அது ஆகாயத்தில் வானில் பறப்பது. அப்ப அந்த கேள்விக்கான விடை துவிச்சக்கர வண்டி முதலாவது. இனி அடுத்த கேள்வி, கொழும்பு, காலி, மாத்தறை என்ற நகரங்களை குறித்து காட்டப்படுது. நடுவில் உள்ள ஊரின் பெயர் யாது என்று கேட்கப்படுது. அப்ப நடு என்றால் நாங்க இடமிருந்து பலமாக பார்க்கலாம், பலமிருந்து இடமாக பார்க்கலாம். அப்ப காலி தான் நடுவிலே இருக்குது. இனி 37வது வினாவை பார்ப்போம். இரட்டை அழைப்பிலும் உள்ள நடு இலக்கங்கள் இரண்டையும் கூட்டினால் இந்த 2 அழைப்புகளையும் உள்ள நடு இலக்கங்களை கூட்டினால் எந்த இலக்கம் நடு இலக்கம்? இந்த இலக்கம், அதாவது 10கள். இங்க இருந்து தான் நாங்கள் எண்கள் கூடுது, 1கள், 10கள், 100கள். இப்ப உங்களுக்கு தெரியும், எண் சட்டத்துல இது 1கள், இங்க 10கள், இங்க 100கள், இங்க 1000கள். அதாவது பலமிருந்து இடமாகத்தான் 10ன் மடங்காக கூடுது. அப்ப இடமிருந்து பலமாக 10ன் கூறுகளாக குறையுது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த 4ஐயும் இந்த 5ஐயும் கூற்று என்றால் இது 40, அடுத்தது 50,
90 என்பதுதான் அந்த இடப்பெருமானம். ஆனா இங்க கேட்கப்படுகிறது இந்த இலக்கங்களைத்தான் கூட்ட சொல்லி. அப்போ 4 என்ற இலக்கத்தையும் 5 என்ற இலக்கத்தையும் தான் கூட்டப்படுகின்றது. அந்த இடப்பெருமானத்துக்கு ஏற்ற எண்ணெய் அல்ல. அப்ப கேள்விக்கான விடை 9 என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்ப நான் அடுத்த பக்க வினாவையும் விரைவாக உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஏனென்றால் நாங்க இந்த பயிற்சியை விரைவாக முடித்து கொண்டால்தான் அடுத்த பயிற்சிக்கு நுழையக்கூடியதாக இருக்கும். அப்ப நான் இதுக்கு விடை தருகின்ற போது நீங்க கவனமா பாருங்கோ. அம்மாவுக்கு பிள்ளையாயின் பசுவுக்கு கன்று, பசுவின் பிள்ளையே அதற்கு கன்று என்று சொல்றது. அம்மாவுக்கு பிள்ளை அது பிள்ளைதான். முதல் அடைப்பு இறுதி 2 எழுத்துக்களும், அதாவது முதல் அடைப்பில இறுதி 2 எழுத்துக்கள் பாலை குறிக்கின்றது. அடுத்த அடைப்பின் இறுதி 2 எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள் இல்ல, இறுதி 2 எழுத்துக்களும் குறிப்பது பால். இது சொற்களுக்கு இடையில தொடர்பு காண மாற்றம். முதல் அடைப்பு முதல் எழுத்து பூ, இந்த சொல்லின் முதல் எழுத்து பூதம் என்று சொல்லிருந்த முதல் எழுத்து பூ. அடுத்த அடைப்பு முதல் எழுத்து நாதம், நா என்றால் நாக்கு, சாரி, நாதம் என்ற சொல்லிருந்த முதல் எழுத்து நாதம், நாதம் அல்ல நாக்கு. நாதத்தின் முதல் எழுத்து நாக்கு. நா என்பது ஒரு எழுத்து சொல், நாக்கை குறிப்பது. நா என்பது மனித உறுப்புகள் ஒன்று, அது சுவைகளை அறிய உதவும், பேசுவதற்கு பயன்படும். இனி நாங்க 41வது வினாவை பார்ப்போம். நாய் அதின் தொனி, நாய் குறைப்பதுதான் அதின் தொனி. நாயின் தொனிய என்னன்னு சொல்லப்படும்? குறைத்தல். நாய் குறைக்கும், கத்துவது அல்ல, உருமுவது அல்ல. நாயின் தொனி குறைக்கும். இனி தொடர்பற்றதை கண்டுபிடிக்கலாம். இங்கு சோடி சோடியாக தரப்பட்டிருக்கிறது. இந்த சோடிகள்ல எது தொடர்பற்றது? வாழை மரத்தில இருந்து வாழைக்காய், வாழைப்பழம் எடுக்கலாம். தேங்காய், தென்னையில இருந்து தேங்காய் எடுக்கலாம். கூடையில இருந்து மாங்காய் பெற முடியுமா? அது மாமரத்தில இருந்தோ மாங்காய் பெற முடியும். அப்ப இதுல தொடர்பற்றது 3வது. அதாவது நாங்க இங்கே ஒன்றோடு ஒன்று தொடர்பு காணுகின்ற போது தொடர்பற்றதை இனம் காண சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இனி அடுத்த பாருங்க. இந்த எண்கள்லையும் முதல் நாங்க பார்த்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. முதலாவது 101 என்பது திரும்ப 101 என்று வந்திருக்கு. 801 என்பது 108 வந்திருக்கின்றால் அதே எண் அல்ல. அப்ப எங்களுக்கு தெரியுது தலை கீழாக அரைவட்டம் திரும்புது. அப்ப இதுவும் அரைவட்டம் திரும்பினாலும் அது 0 0 இருக்கும். அந்த காரணம் என்ன? அதிங்க இடது பக்கம் வலது பக்கம் ஒரு எண்கள் இருக்கின்றது. இங்க இடது பக்கம் 8 இருக்கு, வலது பக்கம் 1 இருக்கு. அதான் மாறுபட்டு. இதுல இடது வலது பக்கம் 0 இருக்கு. அப்ப இது மாறுகின்ற போது 3வது தான் விடையாக அமைகின்றது. இனி நாங்க 44வது வினாவை பார்ப்போம். இது ஒரு 5 பக்கங்களை கொண்ட ஒரு சட்டம், அதாவது ஒரு ஐங்கோணி, ஒரு அமைப்பு, ஒரு உரு 5 பக்கங்களை கொண்டது. இந்த ஐங்கோணியில இந்த ஒவ்வொரு பக்கத்திலேயும் ஒவ்வொரு முக்கோணம் நிலைத்தப்பட்டது உருவாகுது. அப்ப முதலாவதுல இங்க உருவாகின்றது, அடுத்ததுல 2வது இங்க உருவாகுது பாருங்க, அடுத்ததுல 3வது இங்க உருவாகுது. அப்ப 4வது இங்க உருவாக வேண்டும். அப்ப 4வது உருவாகுவது கண்ணால பார்க்கவே தெரியுது 3வது விடை என்பது ஆகும். இனி நான் உங்களுக்கு இறுதி பக்க வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கம் வழங்க போறேன். மிகுந்த கவனமாக பாருங்கோ. ஏனென்றால் இதுல மொத்தம் 8 பக்கங்கள் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே
சில பக்கங்களை பார்த்து விட்டோம். அப்ப இதுல 50 வினாக்கள் ஒரு பயிற்சித்தாளையும் இருக்குது. அப்ப இதை கற்பதன் மூலம் நாங்கள் எங்களை திறமைசாலியாக மாற்றிக்கொள்வோம். சரி, இங்க கவனிங்கோ. இதுல தொடர்ச்சியாக இந்த ரெண்டையும் சேர்க்கின்ற போது இந்த உரு பொருத்தமாக இருக்கு. இது மேல போகுது, இது கீழே வரும். அதே போல இது ரெண்டையும் பொருத்தினால் இது மேலே அம்பக்கோடு இப்படியாக போகும், அடுத்தது கீழே வரும், அது அம்பக்கோடு இப்படியாக, அதாவது அதன் அமைப்பில அது இப்படியாக வரும். அப்ப எது பொருத்தம்? மூன்றாவதான் பொருத்தமாக இருக்கின்றது. இது சிறிதாக இருக்கின்றது பாகம், ஆனபடியா இது பொருந்தாது. இது கிடையாக இருக்கின்றது, அது இலைக்குத்தாக அப்படியே இலைக்குத்தான் பெறுகின்றது. இனி அடுத்த இந்த மாறுபாடு பாருங்க. இது ஒரு சதுரம் 4 சம சதுரமாக நிலத்தப்பட்ட பிரதேசம் வலம் சுழியாக திரும்புகின்றது. அப்ப இது கீழே வலம் சுழியாக இங்க வருகின்றது. அப்ப அடுத்ததுல இது வலம் சுழியாக வருவது இந்த விடைதான் பொருத்தமானது. அப்ப இங்க நாங்க மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியான வினாக்களை பார்ப்போம். 47வது வினாவை அவதானிங்கோ. இங்கே ஒரு மாறுபாடு நடக்குது. இந்த மாறுபாடின்படி 4வது நிலையிலே என்ன நடக்குது என்பதுதான் கேள்வி. இப்ப இந்த மாறுபாடுகளை நாங்கள் அவதானித்தால் எல்லாவற்றிலையும் கீழே நிலச்சாமல் இருக்கின்றது, மேலே நிலச்சப்பட்டு இருக்கின்றது. அப்ப விடைகள்ல மேலே நிலச்சப்பட்டது இது, நிலச்சாம இருப்பது இது. அப்ப இந்த விடை பொருந்தாது. நாங்க கேள்விக்கு விடை காணிக்க இது பொருந்தாதபடியோ அதை தவிர்த்து போட்டு பொருந்துறபடியே பிறகு பார்க்கணும். அப்ப இப்ப இந்த 2 விடையில எது பொருத்தம் என்று பார்க்கறதுக்கு இப்ப இடமிருந்து மேலமாக நடக்க என்ன செய்யுது? முக்கோணம் வட்டம் மேல போகுது, முக்கோணம் கீழே வருது. அடுத்ததுல முக்கோணம் மேல போகுது, வட்டம் கீழே வருது. அடுத்ததுல வட்டம் மேல போகும், அதே நேரம் நிலத்தப்படும். முக்கோணம் கீழே வரும், அதே நேரம் நிலத்தப்படாது. அப்ப இந்த மாதிரி இருக்கிற உரு இந்த உரு என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது. அவ 2வது விடையும் பிழை, முதலாவது ஏற்கனவே பிழை. இப்ப 3வது தான் விடையாக அமைக்கின்றது. இனி 48வது வினாவை பார்ப்போம். பழக்கடையில் தொங்குவது. பழக்கடையில ஒரு வாசகம், ஒரு வாக்கியம் எழுதி தொங்குது. என்னென்றால், பழங்களை உப்பு நீரில் கழுவிய பின் உண்ணுங்கள். ஏன் பழங்களை உப்பு நீர்ல கழுவ சொல்றார்கள்? அது என்ன, பழத்துக்கு உப்புச்சுவை சேர்க்கணுமா? இல்ல, சாப்பாட்டுக்கு உப்புச்சுவை சேர்க்கிறது அது சுவைக்காக. ஆனா அதே நேரம் அந்த உப்பிலே ஒரு தன்மை இருக்கிறது, கிருமி கொள்ளுகின்ற தன்மை. அதாவது கடல் நீர் உப்பு தன்மையாக இருக்கின்றது, அங்க கிருமிகள் இருக்க முடியாது. ஏனென்றால் அது கிருமியை கொன்றுவிடும், உப்பு நீரின் தன்மை. அப்ப உப்பு கடல்ல கிருமி இல்லாததால்தான் எங்களுக்கு கடல் உணவு எல்லாம் பயமில்லாம சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா கடல் உணவு மீன்கள் எல்லாம் வெளியில வைத்திருந்தா கிருமிகள் தாக்கத்தான் செய்யும். அப்ப பழங்களை உப்பு நீர்ல கழுவி சாப்பிடுறது அது கிருமி கொள்ளுகின்றது. அப்ப என்னது காரணம்? பழத்தோலில் உள்ள கிருமிகளை நீக்குவதற்கு, அதாவது கொல்வதற்காக, பழத்தோலில் இருக்கின்ற கிருமிகள் இறப்பதற்காக. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். 49, 50 என்ற இந்த பக்கத்தின் இறுதி வினா. இது பயிற்சி 1 8ஆம் பக்கம். மொத்தம் இதில் 8 பயிற்சிகள் இருக்குது. அனைத்து பிள்ளைகளுக்கும், வகுப்பிலே சேர்ந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் பயிற்சித்தாள்கள் அனுப்பப்பட்டு விட்டது. அப்ப இதை ஆரம்ப எளிய கருத்தாக வைத்துத்தான் நான் இலகுவில கற்பிக்கிறது. சரிங்க, பாருங்க. பெருந்தெருவில் காணப்படுவது, இது கூட பாடசாலைக்கு அண்மையிலே இந்த மாதிரி ஒரு குறியீடை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல ஒரு பெரியவர் ஒரு சிறியவரை பிடித்து கொண்டு போற மாதிரி இருக்குது.
அப்ப இந்த கருத்து என்ன? முன்னாள் சிறுவர் கடவை. பாதுஷாஹி கடவை என்றாலுக்கு அதுக்கு ஒரு ஆள் மட்டும் போற மாதிரி தான் இருக்கும். பார்வையற்றோர் கடவை என்பது ஒரு கடவை அப்படி இல்லை. பார்வையற்றோர்கிட்ட வெள்ளப்பிரம்புதான் அவைந்த அடையாளம். அவைக்கு பாதை, அதாவது பார்வை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. இனி 50வது வினாவை பார்ப்போம். இதில் உள்ள முக்கோணம் செவ்வகம் வட்டங்களின் எண்ணிக்கை. முக்கோணம் 1, செவ்வகம் 1, வட்டங்கள் 1, 2, 3. அப்ப 1, 1, 3 என்ற இரண்டாவது விடையே பொருத்தமானது. இங்க முறையே என்று கேட்கப்பட்ட வழியால் முதல் முக்கோணத்தின் எண்ணிக்கையும் பிறகு செவ்வகத்தின் எண்ணிக்கையும் பிறகுதான் வட்டங்களின் எண்ணிக்கை தரும். வட்டங்களின் எண்ணிக்கை 3 என்பதாகும்.